வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோன் வந்திருக்கு. அதாவது இந்த சண்டேலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணுமே, சீக்ரெட் டாஸ்க். எனக்கும் அதை தான் தோணுச்சு. என்னென்னா சீக்ரெட் டாஸ்க் ஆல்ரெடி நைட்டே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. பட் அது வந்து நடக்கலை. ஸோ அதனால் வந்துட்டு மேபி முதல் பிரஜன்களை சொல்லி பிரஜன் வந்து ஓகே ஆக முடியாத காரணத்தினால அடுத்தது வந்துட்டு நம்ம திவ்யாவை வந்து பிடிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ மேபி சாண்ட்ராவும் திவ்யாவும் இந்த சீக்ரெட் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் வந்துட்டு யூனிஃபார்ம் இல்லாமல் தான் இருக்காங்க, போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து திவாகரை மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திவாகரை மாற மட்டும் சொல்லியிருப்பார், காரணமே இல்லாமல். ஏன்னா சீக்ரெட் டாஸ்க் அவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இவ்வளோ தூரம் பொங்குறாங்க திவ்யானும் போது கண்டிப்பாக அதுவாக இருக்கிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவாக இருக்கிற சபரி வந்து பேசுகிறேன், நான் ஸ்டாச்சு பேசக்கூடாது அப்படின்னா திவ்யா கலாய்க்கிறாங்க. அப்போ ஏன் பேசுகிறீங்க, பேசக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல நான் பேசுகிறேன், எனக்கு அந்த ஸ்டார் வேணால் நான் அவுட் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே அந்த பிளாஸ்மா முன்னாடி நிற்கிறாரு. அப்போ திவ்யா வந்து விஜய் பார்வதி பற்றி ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. அப்போ அமித் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல் மீட்டிங்கில் இல்லைல்ல, நான் மீட்டிங்கில் கலந்துக்கலாம், வெளியே போயிருப்பாங்க போல இருக்குது திவ்யா. அதனால் நீங்கள் தான் மீட்டிங்கில் இல்லையே, எதுக்கு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த உண்டகலப்ப வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்போது திவ்யா வந்து சார் நான் உங்ககிட்ட பேசலைன்னு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதம் முட்டிக்குது. அப்புறம் சபரி வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாப்புல, என்னென்னா நான் மட்டும் இங்கே ஸ்டாச்சு இல்லாமல் முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே ஸ்டாச்சுவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து கத்துறவங்க கத்திக்கிட்டே இருக்கா, அவங்க ஒரு டீமாக இருக்கட்டும், என்ன நம்ம வந்து ஒரு டீமாக, அதாவது கத்தாதவங்க இன்னொரு டீமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திவ்யா வந்துட்டு இந்த டீம்லேயாவது முதல் ஒற்றுமை இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் வந்துட்டு ஹெட்டாக இருக்கும்போது ஒத்துமையாக இல்லாமல் கம்போஸ் இல்லாமல் எல்லாமே இஷ்டத்துக்கு ஆடினாங்க. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே ரொம்ப ஒத்துமையாக இருக்க மாதிரி சீனை ஓட்டுறாங்களே, அப்போ என்னை கார்னர் பண்ணுறாங்கன்னு நேற்று பிக் பாஸ் கிட்டே சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ சபரி வந்துட்டு ஆப்போசிட்டிவ்ல முதல் ஒற்றுமையாக இருக்கீங்களா பார்ப்போம், அப்புறமா நீங்கள் எங்களை பேசுங்கன்னு சபை கலையுது. சபரி போகிறாரு, போகும்போது கலாய்க்கிறாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே நம்ம ராஜமாதா இந்த வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி கடியை பார்த்து, அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும், பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சோப் போட்டு போகிறீங்கன்ற மாதிரி கலாச்சி விட்றாங்க திவ்யா. ஆஹா, இவங்க வந்துட்டு வனிதா 2.0 அப்படின்னு சொன்னதில் தப்பே கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு மாற்றங்கள் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு. அப்படின்னா அதே சண்டைகள் சலசலப்புகள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கிளியராக கேட்குது. கையமையா அப்படின்ற மாதிரி இல்லாமல் கிளியராக கேட்குது. அது வரைக்கும் சந்தோஷம். அதுதான் வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை முன்னாடி இறக்குறதுக்கும் சாமானிய மக்களுக்கு போடா எனக்கு என்ன இப்போ ஒன்றும் பிரச்சனை இப்போ ஆக போகிறது கிடையாது. எனக்கு பிரச்சனை வந்தால் சோசியல் மீடியா என்ன பண்ண போகிறாங்க, என்னை கலாச்சாரம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எனக்கு புகழ் அவ்வளோ பெருசாக இல்லை, ஏன்னா திரும்ப நடிக்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயங்கள் இருக்கும் மைண்டுக்குள்ளே. அதனால் வந்து கையமே கட்ட மாட்டாங்க, ஏன்னா திரும்ப நடிக்கணுமே. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சாண்ட்ரா பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணி வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ரா வின் பண்ணுவாங்களா, வின் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா வின் பண்ணால் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, வின் பண்ணலன்னா டைரெக்டாக வந்துட்டு அவங்க நாமினேஷனுக்கு டைரெக்டாக நாமினேட் செய்யப்படுவார்கள். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.